திருப்பாக்கி இது விமர்சனங்கள் அப்படிங்கறது தாண்டி தனிப்பட்ட தாக்குதல்களாகவும் ஒரு ரொம்ப கூர்மையான மோதலாகவும் தொடர்ச்சியா பரப்புரை களத்துல மாறி இருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள்ல இன்னும் அதிகமா எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? அடுத்த கட்ட தேர்தலில் இது அதிகமாக எதிரொலிக்குமான்னு எனக்கு தெரியாது, பெரும்பாலும் இருக்காது. நான் முதல் பார்வையை சொல்லிடுறேன். நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்து பேசிய சில கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஏன் அங்கே பேசுகிறார்? தமிழ்நாட்டில் 7-8 முறை வந்திருக்காரு, இங்கே பேசினார். அதெல்லாம் காங்கிரஸ் இப்படிலாம் தாலியை பறிச்சிருவாங்க சொத்து அப்படி பேசலை. காரணம் அவருக்கு தெரியும் எந்தெந்த மாநிலத்தில் எதை பேசினா தேர்தலுக்கு ஆதாயம் கிடைக்கும். நான் அப்படி பார்க்குறேன். அது சரியா தப்பியாங்கிறது அடுத்தது வர. ராஜஸ்தான் மாநிலம் அதிகமான எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பரப்புரை வியூகமாக பிரதமர் நீங்க சொல்ற இடத்துல அதை பேசினார்னு வச்சுப்போம். அது ஃபேக்டா இல்லையாங்கிறதா காங்கிரஸினுடைய வரேன். அது அவர் எந்த அளவுக்கு அவர் முழுமையா பேசினார்னு மன்மோகன் சிங்கோட தரவுகளை நானும் பார்த்ததில்ல, இல்லை அவர் பேசினது. ஆனா வேற எங்க தேடி எடுத்தாருன்னு தெரியாது. ஆனா சில விஷயங்கள்ல அப்பீஸ்மெண்ட் என்பதுதான். இவங்க காங்கிரஸ் தேடி எடுத்தேன்னு கூட சொல்லல. அவர் அந்த கூட்டத்தில் இருந்த அப்படின்னு சொல்றார். முதலமைச்சராக நரேந்திர மோடி இருந்த போது தான் அந்த கூட்டத்தில் இருந்தேன் அப்படி அவர் பேசும்போது அப்படின்னு சொல்றாரு. தேசிய மேம்பாட்டு கவுன்சில் கூட்டத்தில் தான் இருந்தேன்னு சொல்றாரு. இல்ல நான் அந்த அதுல உள்ள ரொம்ப விவாதத்துக்கு போக விரும்பல. என்ன சொல்ற வரேன்னா, இப்ப அவர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இப்படி பேசினார்? காங்கிரஸ் வந்தா இந்துக்களோட சொத்துக்களை அபகரிச்சுங்கிறது முழுக்க மிகைப்படுத்தப்பட்ட புனைவுகள் சார்ந்ததுல ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு வர வினை எதிர்வினை அப்படிங்கிற போது, இப்ப அம்பேத்கரே வந்தாலும் அரசமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது அப்படின்னு பேசினார். ஆனா பிஜேபி மறுபடியும் வந்தா இடஒதுக்கீடே கிடைக்காது, அரசமைப்பு சட்டத்தை முழுக்க மாத்திடுவாங்க. இடஒதுக்கீட்டுக்கு முழு ஆதரவு, அது இல்லைன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அமித்ஷாவும் பேசுகிறார், நரேந்திர மோடி பேசுகிறார். சமூக நீதியை குழிதோண்டி புதைத்து விடார்கள் அப்படி பேசுகிறேன். அதாவது அவர் சொல்லுகிற பாஜக நான் எதையும் சரின்னு சொல்ல தப்புன்னு சொல்ல, நான் வினை எதிர்வினையை மட்டும்தான் அனலைஸ் பண்ணுறேன். சரி, பாஜக எதை சொன்னாலும் அவங்க இப்படி சொன்னாலுமே அதுக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்க. அதே போல இவரும் இப்படி வினையாற்றி இருக்கிறார். அது அரசியல் தான். அது ஏற்படுதா இல்லையான்னா அது வேற விஷயம். நான் சொல்ல வருது, இங்க ராஜஸ்தான்ல இது பேசுவார், நாளைக்கு காஷ்மீர்ல பேசினா இது பேச மாட்டார் நரேந்திர மோடி. அவருக்கு தெரியும் எங்க எந்த தேர்தல் பிரச்சாரம் எங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த மண்ணுக்கு அந்த மக்களுக்கு ஏற்ற ஒரு அரசியலை பேசுறாருன்னு வச்சுப்போம். அந்த பேசுகிற அரசியல்ல குறைந்தபட்ச ஃபேக்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணுமா இல்லையான்னு கேக்குறாங்க. இல்லை, அதுலதான் நான் முதல்ல புனைவுன்ற வார்த்தை பயன்படுத்தினேன், மிகைப்படுத்துதல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். எனக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் சில விஷயங்கள்ல நான் சொல்லி ஆகணும். பேராசிரியர் சில தேர்தல் அறிக்கை பற்றியெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒப்பிட்டு சொன்னார். தமிழை பற்றி அதிகமாக பேசிய இந்தியா விடுதலை பெற்ற 75 ஆண்டுகளை ஒரு மக்களவை தேர்தலில் ஒரு தேசிய கட்சி தமிழ் பற்றி குறிப்பிட்டது இதுதான் முதல் முறை. திருக்குறள் மையம் பற்றி பேசுறது இதுதான் முதல் முறை. சரி, அதெல்லாம் கூட விட்டுருவோம். திருநங்கைகளுக்கு காப்பீட்டு திட்டம், இதெல்லாம் வரவேற்கத்தக்க பல நல்ல அம்சங்கள். காங்கிரஸ் பாஜக பரப்புரையில இத பத்தி எல்லாம் பேசலையே. இல்ல தேர்தல் அறிக்கையை சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்ற மாதிரி நல்ல திட்டங்கள் நிறைய இருக்கு அப்படின்னா இந்த திட்டங்களை முன்வைத்து பரப்புரை செய்யலையே. மாறாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒன்றை சொல்லி இருப்பதாக பிரதமர் பரப்புரை செய்கிறாருங்கிறது தானே அவங்க குற்றச்சாட்டு. முடிச்சற எனக்கான அவகாசம். நான் யார் சொல்லாத ஒன்றுனா அது இன்டர்பிரேஷன் தான். என்னோட பாயிண்ட் என்னன்னா, பிரச்சாரங்கிறது வேற, தேர்தல் அறிக்கைங்கிறது வேற. தேர்தல் அறிக்கையில் திராவிட மாடல் அரசை பின்பற்றுகிற காங்கிரஸ் இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் அறிக்கை தேர்தல் அறிக்கையில் இடஒதுக்கீடுக்கும், அதாவது சிஏஏ பற்றி என்ன சொல்லியிருக்குது என்று தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் 370 மீண்டும் கொண்டு வருவோம் சொல்றாங்க. அதை பத்தி காங்கிரஸ் என்ன அறிக்கை சொல்லுதுன்னு தெரியல. ஆளுநர் பதவியை ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்றாங்க. அந்த திராவிட மாடல் அரசு கோட்பாட்டை இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறது, இப்படி நிறைய எல்லாம் சொல்லலாம். இருக்கா இல்லைன்னா நான் இதெல்லாம் ஒரு சர்ச்சையா எடுத்துக்கல. இது சரியும் இல்ல தப்பு இல்ல சார். என்ன பொறுத்தவரை நீங்க இது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடக்க போகுது சார். கிட்டத்தட்ட இந்த பரப்புரை நீங்க சொல்ற அந்த பட்டியல் எல்லாம் மக்களிடம் போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுப்போம்.
ஆனா பேசுகிற கருத்துக்கள் அப்படிங்கிறது நீங்க மக்களை உணர்ச்சி வயப்படுத்தக்கூடிய வகையிலான கருத்துக்களை பேசுகிற போது அதற்கு கடுமையான ஒரு எதிர்வினை காங்கிரஸ் தரப்பிலிருந்து வரும். வரத்தான் வேணும், வரணும், வந்தாதான் சரி. இப்ப பிரியங்கா கருதி பேசுவது சரியா அந்த கேள்வி கேட்டீங்க, ஆமாம் தான் சொல்லுவேன். பிரியங்கா பேசுறது சென்டிமெண்ட். ஒரு விஷயம் என்னன்னா, அதே சமயத்தில் இவங்க பிரியங்கா காந்தியோ அல்லது காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எதிரான கருத்துக்களை இவர்களும் முன்வைப்பார்கள். தேர்தல் அரசியல் களம் சார். அரசியல் களத்தில் வந்து இப்போ பழைய சினிமாலாம், புராண சினிமாலாம் பார்ப்போம். ஒரு அரசன் வந்து கதையை வீசினானா எதிரணியர்கள் கதையை வீசுவான், கத்தியை வீசினா கத்தி வீசுவான். அந்த மாதிரி ஆக முழுக்க அரசியல் தான். என்னன்னா ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்யணும், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் என்கிற நிலையில பேசியிருக்கூடாது. அரசியல் கட்சி தலைவர்கள் பேசலாம், சென்சிட்டிவான விஷயத்தை அவர் தொடாமல் இருப்பது நல்லது. ஏன்னு கேட்குறீங்களா? மோகன் பகவத்தே இந்தியாவில் பிறந்த முஸ்லீம்கள் அனைவரும் இந்துக்களே, அவர்கள் நம்ம டிஎன்ஏன்னு சொல்லியிருக்கார். ஒன்று அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் சொல்றார். மோகன் பகவத்தே அப்படின்னு மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்றாரு. இன்னொன்னு சொல்லியிருக்கார், முஸ்லீம்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லுவவர்கள் இந்துக்களே அல்ல, இந்தியர்கள் கூட சொல்ல இந்துக்களே அல்லன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களே அந்த அளவுக்கு முற்போக்கு பாதையில் வரும்போது மோடி இப்படி பேசுறாரு தான் என்னோட கேள்வி. சரி, வந்தேரிகள் என்ற வார்த்தை பயன்படுத்தியதாக தெரிகிறது எனக்கு. நான் தெரியாது அவர் என்ன இந்தியில் பேசினார், அதுவும் ஏற்புடையதல்ல. ஓகே, நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், இங்க காங்கிரஸ் வந்து கொள்ளையடிக்கும், வாழும் போதும் வாழ்ந்த பிறகும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை சத்தீஸ்கர்ல பிரதமர் மோடி முன்வைக்கிறார். அதனுடைய பின்னணி என்ன? அதுக்கு முன்னாடி சகோதரர் பாக்கி ஒரு கருத்து சொன்னார். ராஜஸ்தான்ல என்ன பேசினா கிடைக்கும், குஜராத்தில் என்ன பேசினா கிடைக்கும், மேற்கு வங்கத்தில் என்ன பேசினா கிடைக்கும், தமிழ்நாட்டில் என்ன பேசினா கிடைக்கும்னா நம்ம என்ன சினிமாவா எடுக்கிறோம்? மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு கதை பரப்புரை வியூகம். ஒரு நிமிஷம் இல்ல, நான் முடிச்சிடறேன். என்னை முழுசா பேச விட்டுருங்க. உங்களை பேச விடுறேன். முதலமைச்சர் ஒவ்வொரு தொகுதியா போறாரு. ஒரு 3-4 தொகுதிகளுக்கு சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த பரப்புரை கூட்டம் நடக்குது. அந்த மாவட்டத்துக்கு என்ன தேவை, அந்த மாவட்டத்துக்கு என்ன நலத்திட்டங்கள் அப்படிங்கறத போக்கஸ் பண்ணி தானே பேசுறாரு. அதுதானே பேசுறாரு. கரெக்டா வந்தீங்க, சரியா வந்தீங்க. என்ன வந்தீங்க? மாநிலத்துல போய் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் சேர்த்து மாநில முதல்வர் பேசும்போது மாநிலத்துக்கு என்ன செய்வோம், இந்தியாவுக்கு என்ன செய்வோம், அப்புறம் திருப்பூர் கோயம்புத்தூருக்கு என்ன செய்வோம். கரெக்ட். இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்தியாவுக்குன்னு என்ன பேசினாரு பிரதமர்? ஒண்ணும் பேசல. அவர் சொன்ன மாதிரி ராஜஸ்தான்ல இந்துவை ஏத்தி விட்டா ஓட்டு கிடைக்கும், அங்க இந்துக்களை ஏத்தி விடுறது. காஷ்மீருக்கு போனா முஸ்லீமை ஏத்தி விட்டா கிடைக்கும், அங்க முஸ்லீமை ஏத்தி விடுறது. இதுவா ஒரு பிரதமர் கழகு? இதுவா ஒரு கட்சி தலைவர்? இதா ஒரு இந்திய தலைவர்? அதான பரப்புரை வியூகம். இது என்னங்க நியாயம்? ஒரு பரப்புரை வியூகம்ங்கிறது என்ன? ஒரு பரப்புரை என்ன? பரப்புரை வியூகம் அந்தந்த மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அவர் தங்களுடைய பரப்புரை வியூகத்தை அமைக்கிறாங்க. அந்த நான் சொல்றது, ஒரு தேர்தல்ல ஒரு பிரதமர் கேண்டிடேட் எதிர்பார்க்கப்படுகிற 10 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட பிரதமர் சொல்லும்போது இந்தியாவை நான் இப்படி முன்னேற்றுவேன், அதில் குறிப்பாக ராஜஸ்தானுக்கு நான் இப்படி செய்வேன், ஜம்மு காஷ்மீருக்கு நான் இப்படி செய்வேன், அது நியாயம். ஆனா அங்க யார் இருக்கா, இங்க இருக்கிறவனை எப்படி தூண்டி விடுறது, எப்படி சண்டை போட வைக்கிறது, சண்டை போட்டு எப்படி லாபத்தை எதிர்பார்க்கிறதுனா இது 4th ரேட் அரசியல் இல்லையான்னு கேட்கிறேன். அதான் ஒரு தவறுங்கிற இப்போ ஏற்கனவே சொத்தை ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு வாதம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் சாம் பிட்ரோடோ பேசியதை வைத்து பிரதமர் சொல்கிறார், நீங்கள் வாழும் போதும் வாழ்ந்த பிறகும் காங்கிரஸ் கொள்ளையடிக்கும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை முன்வைக்கிறார். அது அதுல உண்மை இல்லை.